இப்போ நம்ம BTCS டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $62,617 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, நேற்று நம்மளுக்கு ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸாக இருந்த புல்லிஷ் கேண்டலோட ரேஞ்சுக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 62,200 இம்பார்ட்டன்ட் லைனை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இன்னும் வந்து அது கேண்டலுக்கு வந்து அது கீழே க்ளோஸ் வைக்கல. சரிங்களா, ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த 62,200 கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபாஸ்ட்டாக வந்து 59 உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலுக்கான சைன் மாதிரி தான் இருக்குது, அதாவது கீழே வரத்துக்கான சைன் மாதிரி தான் இருக்குது. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த க்ளோசிங் பக்கத்தில், அதாவது நேற்று கேண்டலோட க்ளோசிங் பக்கத்துலேயே தான் வந்து சஸ்டன் ஆகி நின்று இருக்குது. சரிங்களா, ஸோ 4 ஹவர் கேண்டலில் வந்து லாஸ்ட் கேண்டலுக்கு, அதாவது 130 கேண்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 930 கேண்டல் க்ளோசிங்கு. ஸோ அந்த 930 கேண்டலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரி கேண்டல் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. சரிங்களா, ஸோ இப்போது அதாவது அந்த இடத்துல வந்து டோஜி கேண்டல் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல, அதாவது இந்த கேண்டலை பாருங்கள். ஸோ இந்த கேண்டல் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1330, நேற்று கேண்டலோட 1330. அந்த கேண்டலை பார்த்தீங்கன்னா அந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் 1 2 3 3 கேண்டல் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு கேண்டல், அதாவது இன்னைக்கு காலையில் ஃபார்ம் ஆன கேண்டல் என்ன பண்ணியிருக்கு, ரேஞ்சுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து டோஜி மாதிரி ஃபார்மேஷன் ஆகி நின்று இருக்குது. சரிங்களா, ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன், அதாவது என்னுடைய டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோஜி கேண்டலோட லோவை கேண்டல் வந்து கட் பண்ணி கீழே வந்து ஒரு பெரிய கேண்டலாக க்ளோஸ் வைக்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கேண்டலும் நம்மளுக்கு உள்ளே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது புரிஞ்சுக்கோங்க, இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே இந்த 3 கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த கேண்டல் ரேஞ்சோட இந்த ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா, அப்போ கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டாப் லாஸ்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் இன்கேஸ் நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆகி கீழே வந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக கீழே வந்து கேண்டல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி கீழே வந்து இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான்னா 62,200 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சிடும். அப்படி 62,200 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சான்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 59,000க்கும் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வரும். 62,200 கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 59,000 நோக்கி வரும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வரத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரிங்களா, நேற்றே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பேரிஷ் கேண்டல் தான், இன்றைக்கி கண்டினியூ ஆகி வந்து இன்னும் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டல் வரணும். ஓகேங்களா, ஸோ வருதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா, இத்தீரியமும் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதே நிலமையில தான் இருக்குது. ஸோ இத்தீரியமும் நேற்று கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேரிஷ் கேண்டல் ஃபார்மேஷனில் இருக்குது. இத்தீரியம்லேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை இத்தீரியம் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இத்தீரியமும் கீழே வந்ததுன்னா நம்மளுக்கு அகெயின் ப்ரீவியஸாக இருக்க லோவை உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ அது உடச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது பிடிசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 59,000 உடச்சிட்ட பிறகு ஃபர்தராக எது வைக்க கீழே போய் நிற்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, ஸோ என்ன நடக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டல் மாதிரி வர்றதுக்கு, பெரிய பியரிஷ் கேண்டல் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் மேலே கீழே வந்துட்டு இங்கேருந்து ஒரு சின்ன புல் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து ப்ரைஸு ஒரு புல் பேக் நோக்கி வருது, புல் பேக் ஆகி வருது. சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்காங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்கிறது இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் லெசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களும் ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.